தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறப்பு. மாணவர்களை வரவேற்க தயாராக உள்ள பள்ளிகள். கோடை விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பும் மக்கள். பல்வேறு பகுதிகளில் பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் அலைமோதிய கூட்டம். தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்பும் வாகனங்களால் அச்சரப்பாக்கம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். நெரிசலை காரணமாக சுங்க கட்டணம் வசூலிக்காமல் வாகனங்கள் அனுமதி. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் வெளியூர்களில் இருந்து சென்னை வருவதற்கான ஆம்னி பேருந்து கட்டணம் உயர்வு. கோவை, மதுரை, நெல்லையில் இருந்து சென்னை வருவதற்கான கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்போதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என திமுக பொதுக்குழுவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தடம் மாறாத கொள்கை கூட்டம் நாம், அதனால்தான் எந்த கோமாளி கூட்டத்தாரும் நம்மை வெல்ல முடியவில்லை எனவும் உரை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாஜகவின் கண்ட்ரோலுக்கு கொண்டு செல்ல துடிக்கிறார் இபிஎஸ். எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என முதல்வர் ஸ்டாலின் ஆவேசம். தமிழகத்திற்கு நிதி தர மறுக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம். நகைக்கடன் கட்டுப்பாட்டை ரிசர்வ் வங்கி நீக்க வேண்டும். கச்சத்தீவு மீட்பு உள்ளிட்ட 27 தீர்மானங்கள் திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மத்தியில் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது கல்வியை ஏன் மாநில பட்டியலுக்கு மாற்றவில்லை என இபிஎஸ் கேள்வி. அதிமுக எப்போதும் யாருக்கும் துரோகம் இழைக்கவில்லை என்றும் பேட்டி. வரும் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை தூசி போல தட்டி வெற்றிக்கணியை பறிப்போம். 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என மதுரையில் அளித்த பேட்டியில் அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை. ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களாக முன்னாள் எம்எல்ஏ இன்பதுரை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட அவைத்தலைவர் தனபால் போட்டி. அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி அறிவிப்பு. ஐந்து மக்களவை தொகுதி, ஒரு மாநிலங்களவை சீட் தருகிறோம் என அதிமுக உறுதியளித்திருந்தது. ராஜ்யசபா சீட் குறித்து கடிதம் வாயிலாகவும் உறுதியளித்திருந்தார்கள் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மீது பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சனம். ராஜ்யசபா எம்பி பதவிக்காக திமுகவின் பின்னால் ஒளிந்து கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு. பாமகவில் நிலவி வரும் குழப்பங்கள் விரைவில் சரியாகிவிடும். தொண்டர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என அன்புமணி ராமதாஸ் உறுதி. விடுதலை போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் பிறந்தநாள். பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் அஞ்சலை அம்மாள் சிலைக்கு விஜய் மரியாதை. தாவேக கல்வி விருது விழாவில் விஜயை இளைய காமராஜர் என புகழ்ந்ததற்கு சீமான் பதிலடி. 50 படங்களில் நடித்துவிட்டு காமராஜர் அரசியலுக்கு வரவில்லை என்றும் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை? குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் நாளை தண்டனை விவரங்களை அறிவிக்கிறது சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம். கோவை வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கான அனுமதி காலம் நிறைவு. பக்தர்கள் இனி மலையேற இந்த ஆண்டு அனுமதி இல்லை என வனத்துறையினர் தகவல். சென்னையில் இருவேறு இடங்களில் கொக்கைன் போதைப் பொருட்கள் வைத்திருந்த 5 பேர் கைது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த காவல்துறை.
தஞ்சை பட்டுக்கோட்டை அருகே பூச்சிக்கொல்லி மாத்திரை கொடுத்து மனைவியை கொன்ற கணவன். வழக்கு ஒன்றில் ஜாமீனில் எடுக்க காலம் தாழ்த்தியதால் வெறிச்செயல். சென்னை பெரியமேட்டில் மாநகராட்சி பூங்கா நீச்சல் குளத்தில் மூழ்கி ஒருவர் பலி. நண்பர்களுடன் குளிக்க வந்தவர் குடிபோதையில் தவறி விழுந்து உயிரிழந்த சோகம். மணிப்பூர், சிக்கிம், அசாம் மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை. பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பொதுமக்கள் கடும் அவதி. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ளூர் கால்பந்து தொடர் வெற்றி கொண்டாட்டத்தில் ரசிகர்களுக்கு இடையே வெடித்த வன்முறை. 2 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 500க்கும் மேற்பட்டோரை கைது செய்தது காவல்துறை. ரஷ்யாவின் 40 போர் விமானங்களை தாக்கி அழித்த யுக்ரைன். ட்ரோன்கள் மூலம் தாக்கி அழித்த வீடியோ காட்சி வெளியீடு. ரஷ்யாவில் யுக்ரைனை ஒட்டிய பிரியான்ஸ்க் மற்றும் குர்ஸ்க் ஆகிய 2 பகுதிகளில் ரயில்வே பாலங்கள் வெடிவைத்து தகர்ப்பு. ரயில்களில் பயணித்த 7 பேர் உயிரிழப்பு, 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் யார் காரணம் என தீவிர விசாரணை. காசாவில் பொதுமக்கள் நிறைந்த கடைத்தெருவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்திய பகீர் காட்சி வெளியீடு. குண்டு வெடித்ததும் தலைதெறிக்க ஓடி ஒளிந்த பொதுமக்கள். ஐபிஎல்லில் மும்பை, பஞ்சாப் இடையேயான 2வது தகுதிச் சுற்று போட்டியில் குறுக்கிட்ட மழை. போட்டி தாமதமாக தொடங்கியுள்ள நிலையில் பெரும் எதிர்பார்ப்பு.